இலங்கை ஜனாதிபதி தேர்தல் யாரும் 50% மேல் வாக்கு பெறவில்லை. இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், இது பற்றியான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது விருப்ப வாக்குகளை எண்ணுகின்ற பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறுகிறது. ஒரு வாக்காளர் 3 வாக்குகளை அளிக்கலாம். விருப்ப முன்னுரிமை அடிப்படையிலே முதல் ஒருவருக்கு, இரண்டாவது ஒருவருக்கு, மூன்றாவது என்று ஒருவருக்கு என்று 3 வாக்குகளை ஒருவர் அளிக்கலாம். இதிலே நேற்று 4 மணியோடு தேர்தல் முடிந்ததை தொடர்ந்து தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. தொடர்ந்து வாக்குச்சாவடி மையங்களிலே பதிவான வாக்குச்சீட்டுகளிலே பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வந்தன. தபால் வாக்கிலிருந்து தொடக்கத்தின் முதலே தபால் வாக்கு மற்றும் இந்த வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் உள்பட முதல் சுற்றிலிருந்தே அனைத்து சுற்றுகளிலுமே அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்றன. அனைத்திலுமே அனுர குமார திசநாயக முன்னிலை பெற்று வந்தால் அவர் 50% மேல் வாக்கு பெற்றிருந்த நிலையில் இன்று காலையிலே இரண்டாவது இடத்திலே சஜித் பிரேமதாசா 20% வாக்கு முதலில் இருந்தால் அவர் மெல்ல மெல்ல அவருடைய வாக்கு சதவீதமானது உயர்ந்தது. இலங்கையினுடைய அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 50% மேல் ஒருவர் அந்த விருப்ப முன்னுரிமை வாக்களை முதல் சுற்று வாக்கிலேயே அவர் பெற்றுவிட்டால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஆனால் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த வாக்கு எண்ணிக்கையிலே ஒருவர் கூட, மொத்தம் 39 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். ஒருவர் உயிரிழந்து விட 38 பேர் களத்திருந்தார்கள். அந்த 38 பேரிலே அனுரகுமார திசநாயக கடைசி இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவின்படி அனுரகுமார திசநாயக 39.65% வாக்குகளை பெற்றிருந்தார். சஜித் பிரேமதாசா 34.09% வாக்குகளை பெற்றிருந்தால் இடைக்கால அதிபராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே 17.47% வாக்குகள் 17.47% வாக்குகளை பெற்றிருக்கிறார். தமிழ் கூட்டமைப்பினுடைய பொது வேட்பாளராக போட்டியிடுகிற அரியநேந்திரன் 4ஆம் இடத்திலும், நமல் ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே 5ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிற நிலையிலே மற்ற வாக்காளர்கள்லாம் குறைந்த வாக்குகளை பெற்று பின்தொடர்ந்த சூழலில் தேர்தல் ஆணையக்குழு, இலங்கை தேர்தல் ஆணையக்குழுவினுடைய தலைவர் ரத்ன நாயகர் செய்தியாளர்களை சந்தித்தார். எண்ணப்பட்ட முதல் சுற்று வாக்கு முழுமையாக எண்ணி முடிந்திருக்கிற சூழலிலே ஒருவர் கூட 50%க்கு மேலான வாக்கை பெறாத சூழலிலே இரண்டாவது விருப்ப வாக்குகளை பெற்றதுள் எண்ணப்படுகிறது. இந்த இரண்டாவது விருப்ப வாக்கு என்பது அனைத்து வேட்பாளருடைய வாக்குகளும் வராது. முதல் 2 இடங்களை பெற்ற வேட்பாளர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் எண்ணப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது அனுரகுமார திசநாயக மற்றும் சஜித் பிரேமதாசா இருவருடைய இரண்டாவது விருப்ப வாக்குகள் மக்கள் அளித்திருப்பார்கள் அல்லவா, அந்த வாக்கை எண்ணுகின்ற பணியானது தொடங்கி இருக்கிறது. மற்ற 36 வேட்பாளர்களும் தகுதி இழப்பு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இந்த அடுத்த கட்ட போட்டிக்கு அவர்கள் வரவில்லை. இது எப்பொழுதாவது வரலாற்றில் முதல் முறையாக நடக்கிறது என்பதால் இந்த பணி என்பது மிக கவனமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் அளித்திருக்கிற இலங்கையை பொறுத்த வரைக்கும் 22 தேர்தல் மாவட்டங்களிலே 1703 வாக்குச்சாவடி மையங்களிலே 1,70,00,000 மேற்பட்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களிலே அவர்கள் முதலில் அளித்திருக்கிற அந்த வாக்கிலே ஒருவருக்கும் பெரும்பான்மை இல்லை என்கிற ஒரு சூழலிலே அவர்களுடைய வாக்காளர்களுடைய இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணப்படுகிறது. இந்த இரண்டாவது விருப்ப வாக்கிலே யார் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஒருவேளை இந்த வாக்கு எண்ணிக்கை, இரண்டாவது விருப்ப முன்னுரிமை வாக்கு எண்ணிக்கையிலே இருவரும் சமநிலை பெறுகிறார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் தேர்தல் ஆணையக்குழு யார் வெற்றி வேட்பாளர் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான அந்த அதிகாரம் தேர்தல் ஆணைய குழுவிற்கு இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக இன்று மாலைக்குள்ளாக அல்லது இரவுக்குள்ளாக யார் இலங்கையினுடைய அடுத்த அதிபர் என்பது உறுதியாக இருக்கும். பல்வேறு கருத்து கணிப்புகளையும் இன்றைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அனுரகுமார திசநாயக இலங்கை தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராகவும் சக்தியுடைய கூட்டமைப்பின் வேட்பாளராகவும் இருக்கிற அவர்தான் அதிபர் ஆவார் என்று பெரும்பான்மை இடங்களிலே தெரிய வந்திருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களிலே தங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டதாகவும் அவர் பதவியேற்புக்கு தயாராகி வருவதாகவும் இலங்கையிலிருந்து வருகிற செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்னும் சில மணி நேரங்களிலே யார் அதிகாரப்பூர்வ இலங்கையினுடைய அதிபர் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் என்பதும் யார் அதிபர் என்பதும் அறிவிக்கப்பட்டுவிடும். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.